தற்போதைய அண்மை செய்தி. அஜித்குமார் லாக்அப் மரணம் தொடர்பாக டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி ஆய்வாளரிடம் விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீதிபதி விசாரணை நடத்தினார். தற்போது அந்த விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. 4 நாட்கள் விசாரணை குறித்து அறிக்கை தயாரிப்பு பணிகளை நீதிபதி மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், ஆய்வாளர் டிஎஸ்பி, ஏடிஎஸ்பியிடம் நடத்திய விசாரணை தற்போது நிறைவு பெற்றுள்ளது. அஜித்குமார் வழக்கில் இது குறித்த கூடுதல் விவரங்கள். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதியான ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து சாட்சிகளிடமும் விசாரணை நடத்தி வருகிறார். அதே போன்று அந்த அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை செய்து வந்த காவல்துறை அதிகாரிகளிடமும் தொடர்ந்து இன்று 4வது நாளாக விசாரணையானது நடைபெற்றது. இந்த நிலையில்தான் இந்த 4வது நாள் விசாரணையாக ஏற்கனவே இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய சண்முக சுந்தரத்திடம் காலை 2 மணி நேரம் தொடர்ந்து விசாரணை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்தாக ஏடிஎஸ்பி சுகுமாரனிடமும் அந்த திருப்பவனம் காவல் ஆய்வாளராக தற்போது பணிபுரிந்து வரக்கூடிய ரமேஷ்குமார் அவர்களிடமும் 3 மணி நேரமாக தொடர்ந்து 3 முறை விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இன்றைய தினம் மட்டும் காலை 7:30 மணி முதலாக தொடர்ந்து 6 மணி நேரத்துக்கு மேலாக இது போன்ற டிஎஸ்பி சண்முக சுந்தரம், அதே போன்று ஏடிஎஸ்பி சுகுமாரன், ஆய்வாளராக இருக்கக்கூடிய ரமேஷ்குமார் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஏற்கனவே கடந்த 3 நாட்களை பொறுத்த மட்டிலும் அஜித்குமாருடன் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அந்த கோவில் பணியாளர்கள், அதே பிரவீன்குமார் உள்ளிட்டோரும் விசாரணை நடத்தினார்கள். அதனை அடுத்தாக முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த தனிப்படை காவல்துறையினர் அஜித்குமாரை தாக்கியதை வீடியோ பதிவு செய்து சமர்ப்பித்த சக்தீஸ்வரனிடம் விசாரணை நடத்தினார்கள். அதனை அடுத்தாக அஜித்குமாருடைய குடும்பமான அஜித்குமாரின் தாயார் மாலதி மற்றும் அஜித்குமாருடைய தம்பி நவீன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவருடைய அஜித்குமாருடைய சித்தி உள்ளிட்டோரிடமும் குடும்பத்தினரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதனை அடுத்தாக நேற்று மாலை அரசு ராஜாஜி மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் உடற்கூறாய்வு செய்த நிலையில் அந்த உடற்கூறாய்வு அறிக்கை தொடர்பான விசாரணையும் மருத்துவர்களிடம் நடைபெற்றது. அதே போன்று திருப்பவனம் அரசு மருத்துவமனை கார்த்திகேயனிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இப்படியாக முதல் நாளில் அந்த அஜித்குமாருடன் இருந்த பாதுகாவலர்கள், அதே போன்று விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் எனவும், 2வது நாளாக அஜித்குமாரோட குடும்பத்தினர் அவர்களிடமும், நேற்றைய தினம் மருத்துவர்களிடம் உள்ளிட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அந்த காவல்துறையினரிடம் விசாரணை நடத்தக்கூடிய நிலையில் 4 நாட்கள் நடத்தக்கூடிய அந்த விசாரணை முடிவடைந்து தற்பொழுது நீதிபதி அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த 4 நாட்களில் என்னென்ன விசாரணை நடத்தப்பட்டது, என்னென்ன சாட்சியங்கள் பெறப்பட்டது, என்னென்ன ஆதாரங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் குறித்தான அந்த அறிக்கையை தயாரிக்கும் பணிகளிலும் ஈடுபட இருக்கிறார். மேலும் 5வது நாளாக நாளையும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சல்மான், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.